பா பா ஒரு நிமிஷம் வாப்பா, கீழே போலாம் வாப்பா. எதுக்குடா? வாப்பா நான் சொல்றேன், எல்லாரும் வாங்க. பார்லர் நீ வா. டேய் எங்கடா கூப்பிடுற? ஏன் இன்விடேஷன் அடிச்சு கொடுத்தா தான் வருவீடா நீ? பேசாம வாடா. எங்க பழகுறல வீட்டுல இருக்குதா? டேய் சுருதின்னு கூப்பிட மாட்டியா? அதான்ப்பா. மீனா அந்த பொண்ணையும் கூப்பிடு. ஸ்ருதி பா ஸ்ருதி. வாப்பா வாப்பா உட்காந்துருக்கா வாப்பா. சேர்றா சேர்றா வரேன்டா. ஏங்க நான் தான் கூப்பிட்டேன். எதுக்குங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கான்? போய் பார்த்தா தானே தெரியும். வாங்க எல்லாரும். பார்லர் மணி வா. டேய் மனோஜ் வாடா. வாங்க வாங்க. நீ பாருப்பா. என்னடா கார் புதுசா இருக்கு? ஆமாப்பா புதுசுதான் வாங்கியாச்சு. என்னது புதுசா வாங்கிட்டியா? எப்படிடா திடீர்னு? மீனா வாங்கி கொடுத்தாப்பா. ஆமா மாமா. இவ வாங்கி கொடுத்தாளா? கோயிலுக்கு கூட்டு போனாலப்பா. அங்க போனா கார் சாவியை கையில கொடுத்து இது ஓம் காரு அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. ஏங்க இது என்ன விலை இருக்கும்? 10 லட்சம். 10 லட்சமா? இது புது கார்லாம் இல்ல, ஏதோ செகண்ட் ஹேண்ட் மாதிரி தெரியுது. ஏதோ 2-3 லட்சம் போகும், அவ்வளவுதான். டேய் 1 லட்சமா கூட இருக்கட்டும்டா. என் பொண்டாட்டி சொந்த காசுல உழைச்சு வாங்கி கொடுத்துருக்கா. இதே என் பொண்டாட்டி மலேசியால இருந்திருந்தான் வையன், 10 லட்சம் இல்ல 10 கோடிக்கு கூட கார் வாங்கி கொடுத்துருந்துப்பா. சரி சரி, எத்தனை லட்சம் வேணாலும் இருக்கட்டும். திடீர்னு கார் வாங்குறதுக்கு ஏது காசு? எல்லாம் உங்ககிட்ட இருந்துதான். என்னது என்கிட்ட இருந்தா? ஆமா அங்க நிக்குது பாருங்க, விஜயா மலர் அங்காடி. அங்க வந்த லாபம் தான். மீனா அன்னைக்கு நைட்டு மாலை கட்டினீங்களே, அதுல வந்து ப்ராஃபிட்டா? ஆமா ஸ்ருதி, அத வச்சு உங்க கடையை டெவலப் பண்ணிருக்கலாம்ல. அந்த ஆர்டர் வாங்கி கொடுத்ததே இவர் தானே. கார் ஓட்டி அதுல வர லாபத்துல பூக்கடைக்கு தேவையானது அவரே செய்ய போறாரு. பாத்தியாப்பா, பூ வித்து கூட கார் வாங்கலான்னு என் பொண்டாட்டி நிரூபிச்சிருக்கா.